என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் தனிமையில் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாளில் நம்ம ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தனியாகவே இருக்கோம்ல. நம்மளை சுற்றி எல்லாருமே இருக்காங்க, ஆனால் இருந்தாலுமே நம்ம தனிமையாக உணர்கிற தருணத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், கலங்காத, உங்களுக்காக தம்மை தாமே அவர் அர்ப்பணித்தார். நமக்காக பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் உங்களுக்கென்று நியமித்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவேறுவதை உறுதி செய்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார். நீ என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கார்ல. யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்ல. ஆமாம் இல்லையோ? யாரும் பார்க்கலப்பா. நம்ம பண்ணுற தவிர யாருமே பார்க்கல, யாருக்கும் தெரியாது. பண்ணலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தப்பான பழக்க வழக்கங்கள் கற்றுட்ருக்கோம்ல. ஆமாம் இல்லையோ? யாருக்கும் தெரியாது. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல பண்ணுறாங்க. தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த தவறு என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குதுல. அப்போ தான் தெரிய வருது என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ திருந்தி வாழணும்னு நினச்சி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வராங்க, மீண்டும் அந்த தவறை செய்கிறாங்கல்ல. அவனுடைய மனநிலை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த விஷயம் பண்ணாதான்ப்பா எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குது. அது தப்பு தான் தெரிஞ்சாலுமே என்ன பண்ணுறாங்க, அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவறான பாதையில் நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாய் வாழ்க்கையில் மிக சீக்கிரமாகவே வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்ருப்போம், எவ்வளோ முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் போது, உண்மைக்கு உழைச்சிட்ருக்கேன், ஆனால் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, யாவன் கண்ணு பட்டுச்சுன்னு பொருள்னு சொல்லி வச்சுட்ருப்போம்ல. சூனியம், பொல்லாத வல்லமைகள், எதிர்பாராத தடைகள், திடீர் நேரும் வேலை இழப்பு, உடல்நல குறைபாடுகள், பிள்ளைகளின் வாழ்வில் தோல்விகள் ஏதேனும் தெரியப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலிலுமே பார்த்திங்கன்னா யாராச்சும் ஏதோ பண்ணிட்டாங்க போலடா, வேலையும் சரியாக கிடைக்க மாட்டுது, எதிர்பார்ப்புகள் தடையாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சுட்ருப்போம்ல. பலவீனமான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, நான் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்ருக்கேன், அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மாவோடு. நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா என்ன சொல்லுவோம், என்ன பதில் சொல்லுவோம், யோசிப்போம்ல. உங்களை கேட்குறேன், உங்கள் வீட்டு வாசல்லையாக இருக்கட்டும், நீங்கள் போகிற வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை எங்கே போனாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்க நபர்கள் நல்லவங்களாக இருப்பாங்களாம். நல்லவங்க தான் போல் பார்க்கவே தெரியுது, மூஞ்சிலேயே எழுதி ஓட்டியிருக்கவங்கள நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ப முடியுமா? கண்மூடித்தனமாக நம்ம நம்பவே முடியாது. நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி தீர்மானிக்கிறது நம்ம கையில் இல்லைல்ல. ஸோ ஒரு பயம் இருக்கும், என்னடா அது அப்படின்ற மாதிரி. இன்றைய நாளில் நம்புங்க, விசுவசியுங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த தடைகளும் வராது அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம், உங்கள் ஊழியம், உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றது. தாமதம் கண்டிப்பாக ஆகுங்க. ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது, மேலே வந்துட முடியாது யாருமே. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு படி ஏறியாச்சு, 2வது படி, 3வது, 4, 5, 6, 7ன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கணுங்க. சர்க்கிள் கண்டிப்பாக இருக்கும். மேலே போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும், டவுன் ஆகிடக்கூடாது. அதை எப்படி நம்ம சமாளிக்கணும்னு சொல்லி யோசித்து செயல்பட்டு மேலே வரணும்னே தவிர விட்டுறவே கூடாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் நம் பொருளாதாரத்தை உயர்த்த போகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உறவினர்கள்லாம் விட்டுட்டாங்க, நண்பர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, யாருமே இல்லாத தருணத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன், என்ன நீ தேட மாற்றியப்பா. இன்றைய நாள் இது வெற்றியின் காலம். இது நம் இணைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற வேளையில் நம் வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவர் தாமே நம்மளை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நானோடு கூட இருக்கின்றேன், கலங்காத மகளே மகனே அப்படின்னு சொல்லிட்டுருக்காராம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே,
இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எல்லா யுத்தத்திலும் எங்களோடு நிற்பதற்காக சோத்தரிக்கின்றேன் ராஜா. எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா சத்துருவையும் இயேசுவின் நாமத்தினால் முறியடித்து போடுவீராக. எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா சங்கிலிகளையும் கட்டுக்களையும் தடைகளையும் உடைத்து போடும் அப்பா. வியாதி, இழப்பு, தோல்வி ஆகிய எல்லா தாக்குதல்களையும் அகற்றி போடுவீராக. உம்முடைய அதிசயங்களை, நற்செய்திகளை, சந்தோஷத்தை எங்கள் மேல் பொழிந்தள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் நீர் பாதுகாப்பாக இருப்பின் நம்புறாண்டவரே. உம்முடைய ஆவியை அனுப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வீட்டை, குடும்பத்தை பரிபூர்ண சந்தோஷத்தினால் நிரப்புவீராக ராஜா. எங்கள் வாழ்வில் எப்பக்கமும் உம்முடைய ஜபத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. விடுதலை தருவீர் நம்புறாண்டவரே. வெற்றியின் பாதையில் எங்களை கொண்டு செல்வீர் நம்புற இயேசப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.